Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈஸி அண்ட் சிம்பிள் கிராஃப்ட். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேஸ்டா தூக்கி போடக்கூடிய ஊதுவத்தி அட்டையை வச்சு ரொம்பவே அழகான யூஸ்ஃபுல்லான ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பண்ண போறோம். அதுக்காக நான் ஒரு ஊதுவத்தி அட்டையில ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஓபன் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓபன் நாம ஒட்டி விடணும். இல்லனா இது அப்படியே வெளியே கழண்டு வந்துரும். கழண்டு வராம இருக்கிறதுக்காக நான் ஒட்டி விட போறேன். அதுக்காக ஃபெவிகால் தான் நான் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு லைட்டா பிரஸ் பண்ணி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது அப்படியே ஒட்டிக்கும். இதே மாதிரி இந்த சைடும் ஒட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி 4 அட்டையிலையும் நாம ஒட்டி எடுத்துக்க போறோம். நான் எடுத்த 4 அட்டையிலையுமே இந்த போர்ஷனை ஒட்டி விட்டுட்டேன். பாருங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, பிரிஞ்சு வரல. இப்போ அடுத்ததா இது மேலே கவர் பண்ணுறதுக்காக நம்ம உள்ளன் நூல் தான் சுத்த போகிறோம். அதுக்காக நான் இந்த கலரில் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளன் நூல் சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக நமக்கு ஒட்டிக்கும், பிரிஞ்சு வராது, ஓரம் கழண்டு வராது. ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இடையில பண்ணாலே போதும். இதே மாதிரி நம்ம அட்டை ஃபுல்லாகவே நம்ம சுற்றிக்கலாம். அங்கங்கே மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றிக்கோங்க. உள்ளன் நூலை ஊதுவத்தி அட்டை ஃபுல்லாகவே நான் சுற்றிட்டேங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம 4 ஊதுவத்தி அட்டையில் சுற்றி எடுக்கணும். நான் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். 2 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரே கலரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 ஊதுவத்தி அட்டையும் எப்படி நாம் செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 அட்டையை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே 2 அட்டை இந்த மாதிரி வரணும். இது நீங்கள் இப்படியே கரெக்டாக வரா மாதிரியும் வைக்கலாம், கொஞ்சம் கேப் விட்டும் வைக்கலாம். நான் கொஞ்சம் கேப் விட்டு வைக்கிறேன். இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இதை நான் ஹாட் க்ளூ போட்டு தான் ஒட்ட போகிறேன். ஹாட் க்ளூ போட்டு ஒட்டி விட்டாச்சுங்க. இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இது மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சிலில் இந்த மாதிரி உள்ளன் நூலை வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் அப்படியே நம்ம சுற்றி விட்டுக்கலாம். பென்சில் ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கோங்க. பாருங்கள், பென்சில் ஃபுல்லாக சுற்றிட்டேன். இந்த இடத்துல நாம் த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து பொறுமையாக கழட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டிங்கன்னா வெளியே வந்துடும். இந்த 2 முனையும் பிடிச்சிக்கிட்டு இதை அப்படியே சுருக்கி விட்டுடுங்க. இப்போ நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. 2-3 நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் கழண்டு வராது. இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை இப்படியே நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளவர் மாதிரி அழகாக கிடைக்கும். இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நடுவில் நான் முத்துமணி வைக்க போகிறேன். நான் ஒயிட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஃபெவிகால் வச்சுட்டு நம்ம வச்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னும் 5 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் உள்ளன் நூலில் 6 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேங்க. 4 வந்து லைட் கலரில் சாண்டில் கலரில் எடுத்திருக்கேன், 2 ரெட் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ஒட்டி விட்டுக்கலாம். இதுக்கும் நான் ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம்.
ஹாட் க்ளூ போட்டு நான் ஒட்டிட்டேன். கொஞ்ச நேரம் அது நல்லா ஆற விட்டுட்டோன்னா நல்லா காஞ்சிரும். இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பாம் பண்ண போகிறேன். அதுக்காக ரெட் கலர் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். நான் 3 விரலில் வச்சு தான் சுற்ற போகிறேன். 40 டைம்ஸ் நம்ம சுற்றிக்கலாம். இந்த இடத்துல த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். இது கட்டுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் அதையும் கட் பண்ணிக்கலாம். விரல்லேருந்து கழட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சு நாட் போட்டு இப்போ இதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை சைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அழகான பாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பீட்ஸை வந்து கோத்து விட்டு இன்னும் அழகுபடுத்த போகிறோம். அதுக்காக நான் கோல்டன் கலர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஊசியில் உள்ளன் நூல் கோத்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் இந்த பாம்பை நுழைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, பீட்ஸ் எல்லாத்தையும் கோத்துட்டேன். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இன்னும் 2 பீஸ் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த 2 பீஸ் பார்த்தீங்கன்னா நான் லைட் கலரில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம 2 கலருமே யூஸ் பண்ணி பண்ணுறதுனால லைட் அண்ட் டார்க்காக நான் பண்ணியிருக்கேன். இதில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 13 பீட்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து சென்டரில் நமக்கு கொஞ்சம் லென்த்தாக வரப்போகுது. இது ரெண்டுமே நான் 10 பீட்ஸ் தான் போட்டிருக்கேன். இது 3த்தையுமே சேர்த்து பிடிச்சிட்டு இங்கே இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டால் நமக்கு விலகாமல் இருக்கும். ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பிடிச்சிக்கிட்டு நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், நாட் போட்டதுக்கப்புறம் இப்போ அழகாக விலகாமல் நிற்கிது. இதை நாம் இதில் ஒட்டி விட போகிறோம். இதை இப்படி பேக் சைடு திருப்பிட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம ஒட்டணும். ஹாட் க்ளூ வச்சுட்டு ஒட்டி விட்டுக்கலாம். இது மேலே இன்னும் கொஞ்சம் ஹாட் க்ளூ நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இதை ஒட்டும் பொழுது இங்கே மேலே நம்ம ஹேங் பண்ணுறதுக்கும் த்ரெட்டு ஒட்டிடலாம். அதுக்காக நான் உள்ளன் நூலை டபுளாக எடுத்திருக்கேன். அப்போ தான் வெயிட் பேலன்ஸ் பண்ணும். அதனால் இந்த இடத்துல நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். இது மேலே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஹாட் க்ளூ போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே செட் ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகான வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இன்னும் யூஸ்ஃபுல்லான ஒரு வால் டெக்கராக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்காக நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பேனா மூடி தான் நான் எடுத்திருக்கேன். பால் பாயிண்ட் பென் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். அதில் இருக்கக்கூடிய பேனா மூடிகள் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை மூடி வேணுமோ அத்தனை மூடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 4 பேனா மூடி தான் நான் எடுத்திருக்கேன். அதை இதில் ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு நம்ம ஒட்டி விட போகிறோம். நான் ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிட்டா போதும், அது அப்படியே செட் ஆகிடும். இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிட்டு காஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகான ஒரு வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய ஊதுவத்தி அட்டை பேனா மூடியை வச்சு அதை ஒரு வால் டெக்கராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக நம்ம கீ செயின் மாட்டக்கூடிய ஒரு வால் டெக்கராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு கீ செயின்ஸ்லாம் மாட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கீ செயின்ஸை மாட்டுறதுக்காக தான் நம்ம பழைய பேனா மூடி எல்லாத்தையும் ஒட்டி விட்டுருக்கோம்.
இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுனால ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கும், நமக்கு தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. பழைய ஊதுவத்தி அட்டை, பேனா மூடி இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இந்த வால் டெக்கரை. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி பழைய ஊதுவத்தி அட்டை, பழைய பேனா மூடிலாம் இருந்ததுன்னா அதை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி அழகான ஒரு வால் டெக்கர் ரெடி பண்ணி அதை கீ செயின்ஸையும் மாட்டலாம். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், வால் டெக்கரேஷனாகவும் இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வீடியோ எடுத்து எங்களுடைய சேனலுக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஐடியாவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.